How to install Wordpress in Cpanel manually. மேனுவலாக ஒரு வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி Cpanel இன்ஸ்டால் பண்ணுறதை இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வேர்ட்ப்ரெஸ் சிஎம்எஸ் ஆர்கியூ. கூகுளில் போயிட்டு வேர்ட்ப்ரெஸ் ஆர்கியூன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்கு ரிலீஸ் ஆர்கியூ லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் லேட்டஸ்ட் வேர்ட்ப்ரெஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6.2.2. ஸோ அதோட ஜிப் வெர்ஷனை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் டவுன்லோடு முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லாகின் டு Cpanel. ஸ்டெப் 2 Cpanel லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணியாச்சு. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா அப்லோடு வேர்ட்ப்ரெஸ் சிஎம்எஸ் ஃபைல் இன்டு டொமைன் ஃபோல்டர் ஆர் சப் ஃபோல்டர். ஸோ இப்போ நம்ம இதில் akdigitalshop.com ஆல்ரெடி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதனால் சப் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபைல் மேனேஜரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரில் public_html அதுக்குள்ளே akdigitalshop.com. இப்போ நம்ம ஒரு சப் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், டெமோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெமோ ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ் சிஎம்எஸ் ஃபைல் அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வேர்ட்ப்ரெஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த வேர்ட்ப்ரெஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டர்லேருந்து எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே மூவ் பண்ணுறேன்னா akdigitalshop.com/demo ஃபோல்டருக்கு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ ஃபைல்ஸ் மூவ் ஆகிடுச்சு. ஸோ சிஎம்எஸ் ஃபைலை அப்லோட் முடிச்சிட்டோம். ஸ்டெப் 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ் யூசர் நேம் அண்ட் ஃபைனலி டேட்டாபேஸ் யூசரையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு Cpanel போய்க்கோங்க. MySQL டேட்டாபேஸ் விசார்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டேட்டாபேஸ் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். நான் டெமோ வேர்ட்ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த நேமை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கிளிக் பண்ணுறேன். இங்கே யூசர் நேம் க்ரியேட் பண்ணணும். நான் வேர்ட்ப்ரெஸ் டேட்டாபேஸ் நேமே யூசர் நேமாக கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் பேடு ஓப்பன் பண்ணி ஸோ டேட்டாபேஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் யூசர் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா connect database and database user. So select all privilege கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. ஸோ டேட்டாபேஸ் யூசர் நேமும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டெப் 4 கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நம்ம எந்த ஃபோல்டரில் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், akdigitalshop.com/demo. ஸோ அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நம்ம HTTPS இல்லாமல் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் எஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. கண்டினியூ கொடுங்க. லெட்ஸ் கோ. இதில் டேட்டாபேஸ் நேம் நம்ம நோட் பேடில் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த நேமை காப்பி பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. யூசர் நேமும் டேட்டாபேஸ் நேமும் ஒன்று தான். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. டேட்டாபேஸ் ஹோஸ்ட்டும் டேபிள் ப்ரிஃபிக்ஸும் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ரன் தி இன்ஸ்டலேஷன். ஸோ இங்கே சைட்டோட டைட்டில் நான் இங்கே டெமோ வேர்ட்ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நான் சைட்டோட டைட்டில் கொடுக்குறேன். வேர்ட்ப்ரெஸோட யூசர் நேம்
லாகினோட யூசர் நேம் அட்மின் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி நான் நோட் பேடில் சேவ் பண்ணிக்கிறேன். மெயில் ஐடி டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டி ஃப்ரெஷ்ஷாக வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது டிக் கொடுத்துக்கோங்க, இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ். ஸோ அவ்வளோதான், வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ லிங்க்கு காப்பி பண்ணி ஒரு புது டேப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.